ஹலோ செல்ல பிள்ளைங்களா, உங்களுக்கு சுவையாக சூப்பராக ஒரு மத்தி மீன் குழம்புங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, 4 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகா, லெமனோட கொஞ்சம் அதிகமாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டி வைங்க, அளவாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போடுங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. போட்டுட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போடுங்க. தக்காளியிலே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 கரண்டி, குழிக்கரண்டியால் 1.5 கரண்டி போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாத்தூளை வதக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு இந்த புளியை கரைச்சி குழம்புல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பச்சை மிளகாயை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயும் கொதிக்க வைங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க, எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீனையும் மாங்காயும் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.